ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. அரசு வேலை எல்லாருக்குமே கனவு தான். அதுவும் உங்கள் சொந்த ஊரில் கிடச்சா, அதுவும் எழுத்து தேர்வு இல்லாமல் நேர்காணல் மூலமாக கிடச்சா, அப்படி ஒரு அறிவிப்பு தான் வந்திருக்கு. ஊரக வளர்ச்சித்துறை டிஎன்ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 597 காலி பணியிடங்கள் நிரப்புறதற்கான அறிவிப்பு வந்திருக்கு. இந்த அறிவிப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுற லிங்க் தரேன். அதில் போய் ஜாயின் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் அதில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பணி அமைப்பு, அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, அதாவது டிஎன்ஆர்டி ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, ஊராட்சி ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, பஞ்சாயத்து ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வேக்கன்சி ஃபில் பண்ணுறதற்கான அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதற்கான ஆணையை வெளியிட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் என்னென்ன வேக்கன்சி அப்படின்னா, ஈப்பு ஓட்டுநர், அதாவது ஜீப் டிரைவர், பதிவுரை எழுத்தர், அப்புறம் அலுவலக உதவியாளர், அதாவது ஜீப் டிரைவரு, கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், இந்த 3 விதமான பதவிகள். 3 பதவிகளுக்குமே எழுத்து தேர்வு அதெல்லாம் கிடையாது, நேர்காணல் மட்டும்தான். மொத்தமாக 597 காலி பணியிடங்கள் தமிழகம் முழுவதும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபில் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது. அது இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் தான். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதற்கான ஏஜ் லிமிட் என்ன, எப்படி இந்த வேலைவாய்ப்பு, இதையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையரின் கருத்துவானது அரசால் நன்கு ஆய்வு செய்யப்பட்ட உரிய ஆய்வுக்கு பின், ஸோ இதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆய்வு பண்ணி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் மாவட்ட அளவில் உள்ள கீழ்காணும் 29 மாவட்டங்களில், ஸோ கீழே இருக்கக்கூடிய 29 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக இருக்கக்கூடிய இந்த ஓட்டுநர், பதிவுரை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இது போன்ற பணியிடங்கள் மொத்தமாக 597 பணியிடங்களை நிரப்புகிறாங்க. இது இல்லாமல் 112 இரவு காவலர் பணியிடங்கள் இருக்குது. ஓகே, ஆனால் இவங்க முதற்கட்டமாக இந்த 597 இந்த 3 விதமான பதவிகளை நிரப்புறதற்கான அறிவிப்பு தான் இது. இதில் இவங்க கடைசி லைனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையருக்கு அனுமதி வழங்கி அவ்வாறே அரசு ஆணையிடுகிறது. ஸோ இந்த 597 பணியிடங்களும் நீங்கள் நிரப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஆணையை அரசு பிறப்பிச்சிருக்காங்க. ஓகே, இதில் பாருங்கள், காஞ்சிபுரம், ஸோ இந்த மாதிரி செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர் அப்படின்னு சொல்லி மாவட்ட வாரியாக வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த இமேஜையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். எதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதுமே இருக்கும். இதில் இரண்டாக பிரிச்சிருப்பாங்க, அரசு தரப்பு, ஒன்றிய தரப்பு அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேணாம். ஓட்டுநரில் எவ்வளோ வேக்கன்சி அரசு தரப்பில் இருக்குது, ஒன்றிய தரப்பில் எவ்வளோ இருக்குது, ஸோ டோட்டலாக 5 + 3 8, ஸோ 8 வேக்கன்சி, அவ்வளோதான். ஸோ அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த டோட்டல் ஓட்டுநரை 2 டோட்டல் பண்ணிக்கோங்க. எழுத்தர் இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, 2 வேக்கன்சி. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 6, 9 வேக்கன்சி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக 19 வேக்கன்சி. இதில் ஒரு 9, இதில் ஒரு 10, ஸோ அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மொத்தமாக இந்த 597 வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதற்கான அரசாணை தான் இது, அறிவிப்பு தான் இது. ஓகே, ஸோ டோட்டல் வேக்கன்சி எந்தெந்த பதவியில் எவ்வளோ அப்படிங்கிறதையுமே இவங்க ஓவராலாக இவங்க கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கிட்டத்தட்ட 112 இரவு காவலர் பணியிடங்களை நிரப்புறதற்கான அறிவிப்பும் இருக்குது. அது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ இந்த 597 பணியிடங்களை நீங்கள் நிரப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஊரக வளர்ச்சி ஆணையருக்கு அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. விரைவில் பார்த்திங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷனை மாவட்ட வாரியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு நான் ஒரு மாவட்டமாக வரப்போ நான் வீடியோ மூலியமாக தெரியப்படுத்துகிறேன். அடுத்த கட்டமாக ஒரு பதவிக்குமான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, நிச்சயமாக சொல்கிறேன். ஓகே, முதல் விஷயமா இதற்கான கல்வி தகுதியை பார்த்துடலாம். இதில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பதவிக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கிளர்க்கு பதவிக்கு பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஜீப் டிரைவர், அதாவது ஈப்பு ஓட்டுநர் அப்படிங்கிற பதவிக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம். நைட் வாட்ச்மேன், இரவு காவலருக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். இது பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச கல்வி தகுதி தான். இந்த படிப்பை படிச்சுட்டு நீங்கள் மேலே எதுவும் படிச்சிருந்து அப்ளை பண்ண தகுதி விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பாருங்கள், பொது பிரிவினர் அப்படின்னா 18 to 32 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். இரவு காவலர் பணிக்கு மட்டும்தான் ஆண்கள் மட்டுமே தகுதி.
பிசி எம்பிசி அப்படின்னா 18லேருந்து 34, அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் உங்கள் எல்லாருக்கும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டினா 18லேருந்து 37 வயது வரையும் கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மித்தபடி எழுத்து தேர்வோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபீஸ் இருக்கும், நேர்காணல் இருக்கும், நீங்கள் விண்ணப்பிப்பீங்க. அதுக்கப்புறம் தகுதியை பொறுத்து அவங்க கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து நீங்கள் நேர்காணல் போகிற மாதிரி இருக்கும். எந்த மாவட்டத்தில் வேக்கன்சி அந்தந்த மாவட்டத்தில் தான் நேர்காணல் நடக்கும். நிரந்தர வேலைவாய்ப்பு தான். ஆரம்ப சம்பளம் பதவியை பொறுத்து ஒரு 18,000லேருந்து 25,000 வரை இருக்குங்க. இந்த ஊரக வளர்ச்சித்துறையில் நிறைய வேக்கன்சி இருக்குது. இப்போ தான் இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதற்கான நேர்காணலை தற்காலிகமாக ஒத்தி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது போன்ற வேலைவாய்ப்புக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து அடுத்த கட்டமாக இப்போ 597 காலி பண்டங்கள் வர இருக்குது அப்படிங்கிறதுக்கையும் சொல்லியிருக்காங்க. அதை நிரப்புறதற்கான ஆணையுமே வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஒப்புதலை அளிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே டெலிகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்டடான அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.